கடந்த 50 ஆண்டுகளாக மகாராஷ்டிராவில் சரத்பவார் மற்றும் தாக்கரே என்ற 2 பிராண்டுகளும் அசைக்க முடியாத சக்தியாக இருந்தது. நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் பவார் மற்றும் தாக்கரே ஆகிய 2 பிராண்டுகளையும் வேரோடு அரசியலிலிருந்தே பிடுங்கி எறிந்துள்ளது பாஜக. முன்னதாக சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் மற்றும் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா இரண்டாக உடைந்தது. ஏக்நாத் ஷிண்டே சிவசேனாவுக்கு உரிமை கொண்டது போல அஜித் பவாரும் தேசியவாத காங்கிரசுக்கு உரிமை கொண்டாடினார். மாநில சட்டமன்ற தேர்தலின் தோல்விக்கு பிறகு உள்ளாட்சி தேர்தலில் இழந்த செல்வாக்கை எப்படியும் மீட்டெடுக்க பவார்களும் தாக்கரேக்களும் முயன்றனர். இரு தாக்கரேக்களும் உள்ளாட்சி தேர்தலுக்கு முன் இணைந்ததைப் போலவே 2023க்கு பிறகு முதல் முறையாக சரத்பவாரும் அஜித் பவாரும் இணைந்து தேர்தலை சந்தித்தனர். மொத்தமுள்ள 29 மாநகராட்சிகளில் 25 மாநகராட்சிகளை பாஜக சிவசேனா கூட்டணி கைப்பற்றியுள்ளது. 28 ஆண்டு காலமாக தாக்கரேவின் சிவசேனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள மும்பை மாநகராட்சியை பாஜக வென்று சாதனை படைத்துள்ளது. மகாராஷ்டிராவில் எந்த ஒரு மாநகராட்சியையும் சரத்பவாரின் கட்சியோ அஜித் பவாரின் கட்சியோ வெல்லவில்லை. இது மகாராஷ்டிராவில் பவாரின் அரசியல் ஆதிக்கம் முடிவுக்கு வந்ததையும் வளர்ந்து நிற்கும் பாஜகவின் வலிமையான மக்கள் செல்வாக்குக்கு எதிராக நகர்ப்புற வாக்காளர்களின் நம்பிக்கையை பவார் கூட்டணியால் பெற முடியவில்லை என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது. நீண்ட காலமாக பவார் குடும்பத்தின் கோட்டைகளாக விளங்கிய புனே மற்றும் பிம்ப்ரி சிஞ்ச்வாட் மாநகராட்சிகளை கடந்த 2017ஆம் ஆண்டு பாஜக கைப்பற்றியது. இம்முறை அதை எப்படியும் தக்க வைத்துக் கொள்ள பாஜக முடிவெடுத்து தனித்து போட்டியிட முடிவெடுத்தது. முன்னதாக புனே மற்றும் பிம்ப்ரி சிஞ்ச்வாட் ஆகிய 2 மாநகராட்சிகளில் மட்டும் பாஜகவும் துணை முதல்வர் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரசும் தனித்தனியே களம் காணும் என்று முதல்வர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்தார். தேவேந்திர பட்னாவிஸ் முடிவை உறுதிப்படுத்திய துணை முதல்வர் அஜித் பவார் அந்த முடிவை ஏற்பதாகவும் மற்ற மாநகராட்சிகளில் கூட்டணி தொடரும் நிலையில் புனே மண்டலத்தில் மட்டும் இரு கட்சிகளும் ஒருவருக்கொருவர் சேற்றை வாரி இறைக்காமல் நட்பு ரீதியிலான போட்டியில் ஈடுபட போவதாக அறிவித்தார். ஆனால் எதிர்பாராத விதமாக தனது மாமா சரத்பவார் தேசியவாத காங்கிரஸ் கட்சியுடன் இணைந்து தேர்தலை சந்தித்தார். தேசியவாத காங்கிரசின் 2 பவார் கட்சி தொண்டர்களும் பிரிந்தே இருந்தனர். இது பாஜகவை தோற்கடிக்க ஏற்பட்ட தற்காலிக கூட்டணி என்பதை வாக்காளர்கள் புரிந்து கொண்டனர். மேலும் பிம்ப்ரி சிஞ்ச்வாட் உள்ளாட்சி நிர்வாக ஊழல் குறித்து பாஜகவை அஜித் பவார் வெளிப்படையாக தாக்கி பிரச்சாரம் செய்தார். ஆனாலும் பவார்கள் கூட்டணியை மக்கள் ஒட்டுமொத்தமாக நிராகரித்துள்ளனர். அந்த மாநகராட்சிகளில் பாஜகவே வெற்றி பெற்றுள்ளது. மேலும் 24 உள்ளாட்சி அமைப்புகளில் ஒன்றில் கூட சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் வெல்லவில்லை என்பது அவரின் செல்வாக்கின் சரிவையே காட்டுகிறது. இந்த முடிவுகள் குடும்ப ஒற்றுமை மட்டுமே இனி தேர்தல் களத்தில் போதுமானதாக இருக்காது என்பதை பவார் குடும்பத்தினருக்கு புரிய வைத்துள்ளது. பாஜகவுடனான தனது உறவை மறுசீரமைத்து மகாயுத்தி கூட்டணியில் தொடர்வதா அல்லது சரத்பவாருடன் முழுமையான சமரசத்தை மேற்கொள்வதா எனும் குழப்பத்தில் அஜித் பவார் உள்ளார். சரத்பவாருக்கு கட்சி அமைப்பின் பலத்தை மீண்டும் கட்டி எழுப்புவதும் மாறிவரும் நகர்ப்புற வாக்காளர்களை கவர்வதும் பெரும் சவாலாக உள்ளது. ஒன்று மட்டும் உண்மை, ஒரு காலத்தில் மகாராஷ்டிரா அரசியலில் முக்கிய சக்தியாக இருந்த பவார் என்ற பெயர் இனி தேர்தல் வெற்றியை உறுதி செய்யாது என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் பட்டவர்த்தனமாக காட்டியுள்ளது. இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Wandeyar G Square. For details call 8939750009.